குழந்தைகளே, நாம் இப்பொழுது பக்கம் எண் 66 மற்றும் 67 உள்ள பயிற்சியை இக்காணொளியில் கற்கப் போகின்றோம். வாருங்கள். இங்கு மெய்யெழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அம்மெய்யெழுத்துக்களுக்குரிய சொற்களை சிறு சிறு வாக்கியங்கள் மூலம் கற்று தெரிந்து கொள்வோமா? இங்கு வாக்கியங்களில் சிவப்பு மையிட்டு காட்டப்பட்டுள்ள அனைத்து எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்கள் ஆகும். குழந்தைகளே, மெய்யெழுத்துக்கள் அனைத்தும் புள்ளி வைத்த எழுத்துக்கள் ஆகும். மெய்யெழுத்துக்களுக்கு மற்றொரு பெயர் ஒற்றெழுத்து என்றும் கூறலாம். மெய்யெழுத்துக்கள் 3 வகை என கடந்த காணொளிகளில் கற்று தெரிந்து கொண்டோம். அவை வல்லினமை, மெல்லினமை, இடையினமை என ஒவ்வொரு பிரிவிற்கும் 6 எழுத்துக்களாக 18 எழுத்துக்களும் பிரிக்கப்பட்டுள்ளன. குழந்தைகளே, இப்பொழுது சிறு சிறு வாக்கியங்களை படிக்க கற்றுக்கொள்வோமா? இக் முதல் இன் வரை. வாங்க, முதல் படத்திற்கு செல்லலாம். பக்கம் நிற்கும் கொக்கு, அருகில் நிற்கும் கொக்கு. அடுத்து, எங்கள் வீட்டில் பொங்கல், எங்கள் வீட்டில் பொங்கல் திருவிழா. இங்கு பச்சை நிற முச்சை, இச். பஞ்சு மெத்தையில் துஞ்சு, பஞ்சு மெத்தையில் உறங்கு. இஞ்சு. கட்டம் போட்ட சட்டை. இட்டு. வண்டி குதிரை சண்டி. இன். இந்த இன்னை 3 சுழி இன் என்றும் நினைவில் வைத்து கொள்ளலாம். இல்லையென்றால் டன்னகரம் என்றும் நினைவில் வைத்து கொள்ளலாம். இட்டிற்கு அடுத்தபடியாக வருவதால் இதை டன்னகரம் என்றும் நினைவில் வைத்து கொள்ளலாம். அடுத்து, முத்து கைவிரல் 10. நாம் அனைவருக்குமே கைவிரல்கள் 10. பந்து போட முந்து, பந்து போடுவதற்கு முந்து. இந்து. அப்பா தந்த சொப்பு, இப்பு. தம்பி பார்த்த தும்பி, இம். நெய் சோறு செய், ஈ. தேர் வருது பார், இர். நல்ல வழியில் செல், இல். செவ்வகத் தட்டில் கொவ்வை, கொவ்வை என்பது கோவை பழம். அதன் மற்றொரு பெயர் கொவ்வைக்கனி, யூ. யாழ் கேட்டு மகிழ், இல். யாழ் என்பது பழங்கால இசைக்கருவி. இந்த யாழின் இசையை கேட்டு மகிழு என்று இந்த வாக்கியம் கூறுகிறது. துள்ளி ஓடும் புள்ளி மா, இல். காற்றில் ஆடும் கீற்று, இர். இறுதியாக என்னை ஈன்ற அன்னை, என்னை பெற்ற தாய் என்று பொருள். இது 2 சுழி எண் என்றும் அழைக்கலாம். எளிதாக நினைவில் வைத்துக்கொள்ள ரன்னகரம் என்றும் நினைவில் வைத்து கொள்ளலாம். இருக்கு அடுத்தபடியாக வருவதால் இதை ரன்னகரம் என்றும் நினைவில் வைத்து கொள்ளலாம். குழந்தைகளே, இப்பொழுது மெய்யெழுத்துக்கள் 18ஐயும் சிறு சிறு வாக்கியங்களாக அழகாக படிக்க கற்றுக்கொண்டோம். நீங்களும் உங்கள் பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 66 மற்றும் 67ஐ எடுத்து உங்கள் பெற்றோர் உதவியுடன் இச்சிறு சிறு வாக்கியங்களை படித்து பயிற்சி பெறுக. நன்றி.